எல்லாருக்கும் வணக்கம். ஒடிசா டூரில் இன்றைக்கி 5ஆம் நாள். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா சந்திரகிரி குகை, உதயகிரி குகைகளை சுற்றி பார்க்க போகிறோம். காலையில் கிளம்பி வந்துட்டோம் சாப்பிட்டு. இப்போ வந்த உடனேயும் எல்லோரும் குகையில் பார்த்த உடனேயும் மலை மேலே கொஞ்சம் ஏற வேண்டி இருந்துச்சு. சில பேர் கொஞ்சம் டூருக்கு வந்ததில் கொஞ்சம் முடியாதவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் ஃபீவராக இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கீழே ஒரு 2-3 பேர் கீழே இருந்துக்கிட்டாங்க. மற்ற எல்லோரும் நாங்கள் மேலே ஏறினோம். மேலே ஏறி பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கீழே ஒரு கோயில் இருந்துச்சு. சரி, அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். அங்கே பெயிண்டிங்கில் தான் சாமி இருந்துச்சு. அந்த பூரி ஜெகநாதர் சாமி இருக்குல்ல, அது பெயிண்டிங்கில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு ரூமில் ஃபுல்லாக இது என்னன்னு பார்க்குறீங்க, இந்த பூ வச்சுருக்குல்ல, அது ஃபுல்லாமே செப்பல் தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல பாதுகைன்னு, பூரா மரத்தில் ஆன பூரா செப்பல் தான். ஜோடி ஜோடியாக இருந்தது. அதுக்கு தான் எல்லாமே பூ வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரூமில் மூலையில் பார்த்தா நிறையா செப்பல் குமிஞ்சு கிடந்தது. மரத்தில் ஆன செப்பல் அந்த காலத்தில் போடுவாங்கள்ல, அந்த செப்பல். சித்தர்கள் இவங்கெல்லாம் தவம் செஞ்ச இடத்துல அந்த செப்பல் நிறையா கிடக்கு ஒரு ரூமில். அப்புறம் அந்த காலத்து ஓலைச்சுவடிகள் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க போல். அந்த ஓலைச்சுவடிகள்லாம் பத்திரமா ஒரு பெட்டியில் போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 2-3 சித்தர் மட்டும் வச்சுருக்காங்க. அது அவங்களோட உருவச்சிலையை வச்சுருக்காங்க. இப்போ குகைகளை சுற்றி பார்க்க போகலாம். பாருங்கள், நிறைய அங்கங்கே ரூம் மாதிரி, சின்ன ரூம் மாதிரி, இது மாதிரி அவ்வளோ குகைகள் இருக்குது. இயற்கை எப்பயுமே இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அதிசயங்கள், அதோட அற்புதங்கள், அதெல்லாம் ரொம்ப நம்மளை பிரமிக்க வைக்கும்ல. அது எல்லாமே குகைகளுக்கு போகிற வழியில் அது என்ன குகை, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் மலை மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது. அப்படி நம்ம ஏறி சுற்றி பார்த்துக்கிட்டேவும், பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் இது அதாவது இந்த குகைகள் ரெண்டும் எப்படி இருக்குன்னா, பெரிய மலையில் இருந்திருக்கும் போல். இப்போ நடுவில் ரோடு பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு குகையும் அந்த பக்கம் ஒரு குகையும் இருக்குது. இந்த கோயில் என்னென்னா, நான் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த குகையில் இருந்த கோயிலை ஃபோட்டோ எடுத்தது. அதே மாதிரி அந்த குகையில் சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக ஒரு இதாக இருந்துச்சு. நல்லா தவம் செய்கிற இடத்துலையுமே மேலே அவங்க கலை நுணுக்கத்தோடு அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கங்கே நின்று ஒவ்வொரு ரூம் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் குகைக்குள்ளே நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். ஜோடியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் சிங்கிளாகவும் எடுத்தாங்க. அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ ஷூட் நிறையா எடுத்தாங்க. இங்கே இருக்கிறீங்களா, கொஞ்சம் படி ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது நல்லா இருக்குது அங்கே. சரி, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். மலங்காட்டு பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாதையில் நல்லா ஏறி போனோம். நல்லா இருந்தது. அங்கங்கே நேம் போர்டு வச்சுருக்காங்க. அந்த குகைக்கு பேர் எல்லாம் வச்சு நேம் போர்டு வச்சுருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கிட்டே போனோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்னென்னா, யானை, சிங்கம்லாம் நிறையா அந்த முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி சரி, குகையிலையும் சரி, சிங்கங்கள், யானைகள் நிறையா இருக்குது. சிங்கம்தான் நிறையா இருக்குங்க. இது கலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே சிங்கம் நிறையா இருந்துச்சு. சில பேர் போட்டி போட்டுட்டு படியில் யார் நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டான்னு போட்டு ஏறி போனாங்க. மேலே வரவும் சூப்பராக இருந்துச்சு. பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. மேலே நின்று அப்படியே அந்த வியூ கீழே ஃபுல்லாக பார்க்க நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் திருப்பி வரும்போதும் கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கள் அண்ணன், மாமா எல்லாம் நின்று நான் தவம் செய்கிறேன் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தா அப்படியே வரும்போது பாருங்களேன், அங்கங்கே பாறை இடுக்கில் எங்கெங்கெல்லாம் இடுக்கு மாதிரி இருக்கோ அங்கேலாம் ஒவ்வொரு ஆள் உட்காந்து தவம் செய்கிற மாதிரி என்ன ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மலையெல்லாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 பேர் மேலே, லேடிஸ் 2 பேர் மேலே போய் நின்று அங்கே போய் நின்று
தலை சீவிட்டு இருக்காங்க. தவம் செய்கிறவங்க தவம் செய்யட்டும், நம்ம தலையாவது சீவுறோன்னு சீவுறாங்க போல். அதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே வந்தோம். அங்கே வந்து அந்த குகையில் பெரிய ஒரு ஃப்ளாக் பறக்க விட்டுருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்தோம். எப்பயுமே எனக்கு வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேஷ்னல் ஃப்ளாக் பின்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு கோயில், அது வந்து இன்னொரு குகை. இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுத்தது. இப்போ நம்ம அந்த குகைக்கு போயிட்டோம். 2வது குகைக்கு வந்துட்டோம். 2வது குகையிலையும் கொஞ்சம் படி ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. படி ஏறி மேலே போனால் ஒரு கோயில் இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த கோயில். ஆனால் அதில் வந்து உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இங்கேயும் இதே மாதிரி குகைகளோட பேர் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த சிங்கம் இருக்கா, நான் சொன்னேன்னா சிங்கம் இருக்கும். சிங்கம் எல்லா இதுலேயும் சிங்கம் வந்துடும். முன்னாடி என்ட்ரன்ஸில் சிங்கம் வந்துடும். இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னா நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் அதையே தான் செல்ஃபி எடுக்க, மற்றவங்கள எடுக்க அப்படின்ட்டு கவனம் ஃபுல்லாக அதில் போயிடுது, ஃபோட்டோலையும் வீடியோலையும். ஆனால் அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து அந்த இடங்களை நல்லா ரசித்து பார்க்குறோம். நல்லா கலை நுணுக்கம், அதோட கலை நுணுக்கமெல்லாம் நல்லா பார்த்துட்டு வர முடியுது. நின்று நிதானமாக அதை மட்டுமே கவனித்து பார்க்க முடியுது. அதனால் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வீடியோ எடுத்து போடணுமே அப்படின்றதுனால நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனால் நம்ம நல்லா ரசித்து பார்க்கணுன்னா ஃபோட்டோ வீடியோ அலோடு இல்லாததும் அது ஒரு வகையிலையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே, இதை எடுக்க முடியலையே அப்படின்ற சொல்கிற வருத்தமும் இருந்துச்சு. ஓகே, பாய்.